ஓகே. இப்போ நாங்க வந்து சேப்பல்ஸ செய்வோம். சேப்பல்ஸ்ன்னு சொல்றது வந்து ஃப்ளவருக்கு கீழால ஒரு க்ரீன் கலர் துண்டு ஒண்ணு வருமே. ஸோ அந்த துண்ட வந்து செய்வோம். ஓகே. ஸோ சேப்பல்ஸ்க்கு வந்து மேஜிக் ரிங்கில வந்து அவங்க வந்து 10 சிங்கிள் குரோஷே செய்ய சொல்லிக்கிறாங்க. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கே செயின் பண்ணிவிட்டு செயின் 1 அதுக்கு பிறகு வந்து நான் வந்து சிங்கிள் குரோஷேஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ 1 2 3 4 5 6 7 8 திருப்பி 9. ஓகே. ஸோ 9 பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதோட வந்து எனக்கு வந்து 10 ஆகும். அதில் வந்து ப்ராக்கெட்டில் டோன்ட் டைட்டன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டெம்முக்குள்ளால தான் இது வந்து பண்ணணும். அதை சுற்றி ஒரு கேப் ஒன்று மாதிரி வச்சுட்டு ஓகே நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இங்கே 10 ஸ்டிச்சஸ் வரும். ஓகே. ஓகே. ஸோ ரவுண்ட் 2க்கு என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க, செயின் 5 பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே. ஸோ 1 2 3 4 5. ஓகே. ஸோ 5 செயின் பண்ண சொல்லிவிட்டு திருப்பி வந்து நாங்கள் இதில் தான் பின்ன போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களோட ஃப்ரண்ட் சைட் செயின்டு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேக் அந்த பம்பாக வரும். ஸோ நாங்கள் வந்து பேக் லூப் பம்பில் வந்து தைச்சோம்னு சொன்னால் இங்கால வந்து நீட்டாக இருக்கும். ஓகே. ஸோ நாங்கள் வந்து பம்பில் தான் இப்போ செய்ய போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, ஸ்கிப் 1 செயின். ஓகே. ஸோ இங்கே அழைக்கிற செயின் ஃபஸ்ட் செயினிக்கு தானே, அதில் வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல. ஓகே. அடுத்ததில் வந்து அவங்க வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் பேக் சைடில் வந்து உங்களோட பம்பிக்கும் தானே, அந்த செயின்ட பம்பிக்குமே அதில் வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணுங்க. பம்பை யூஸ் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கால வந்து நீட்டாக இருக்கும். உங்களோட செயின் இந்த பக்கமும் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டிச்சில் அடுத்த செயினில் வந்து பம்பில் ஓகே ஃப்ரண்ட் சைடில் வந்து 2 லூப் வர துண்டில் பண்ணாமல் அதுக்கு பின்னுக்கு துண்டில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, சிங்கிள் குரோஷேன்னு பண்ணுங்கள். ஸோ அந்த பம்ப் எடுத்து நீங்கள் வந்து முதல்ல சிங்கிள் குரோஷேன்னு பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அந்த செயின் 5 பண்ணினோம் தானே, ஸோ அதில் தான் நாங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுருவோம். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டிச்சில் வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க HTC பண்ண சொல்லி. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் செயின் ஃப்ரண்ட் பார்ட்டில் பண்ணாமல் பேக்கில் இருக்கிற பம்பில் நீங்கள் வந்து HTC வந்து பண்ணு. ஓகே. திருப்பி வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு செயின் நிற்கும், அதோட பின்னுக்கு வந்து இப்படி பம்ப் ஒன்றிக்கும். ஓகே. ஸோ அதில் வந்து DC ஒன்று பண்ணட்டும். ஓகே. இப்படி கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி வரும் பெட்டில். ஓகே. அதுக்கு பிறகு வந்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ஸ்கிப் 1 ஸ்டிச். ஓகே. ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு தானே, இதில் தான் நீங்கள் வந்து செயின் 5 பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஸோ இதில் தான் செயின் 5 பண்ணிக்கிறீங்க. இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணட்டுமா, இந்த ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணட்டுமா. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்படி உங்களோட வந்து டெய்ல் எண்டிக்கும் ஸ்டார்டிங் உள்ள டெய்ல் எண்டிக்குமே, ஸோ அது வந்து இதோட சேர்த்து நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே. இப்படி வச்ச மாதிரி பண்ணி நீங்கள் வந்து முதல்ல ஸ்லிப் ஸ்டிச்சு பண்ணிவிடுங்க. ஓகே. அதுக்கு பிறகு வந்து சேம் வே ரிப்பீட் ஃபார் 5 சேப்பல்ஸ். ஓகே. ஸோ 1 2 3 4 5. ஓகே. அதுக்கு பிறகு வந்து எங்களோட பேக் பம்பை பார்க்குறோம். ஃபஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்கிப் பண்ணுறோம். செகண்டில் வந்து நாங்கள் ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணுறோம். இது பேக்கில் இருக்கிற பம்பில். ஓகே.
செயினில் பேக்கில் இருக்கிற பம்பில் தான் பண்ணுறேன். அடுத்ததில் வந்து சிங்கிள் crochet உண்டு. அடுத்ததில் வந்து HTC, ஓகே. அடுத்ததில் வந்து DC, ஓகே. கடைசியில் இருக்கிற ஸ்டிச்சில் பேக் பம்பில் நீங்கள் வந்து DC வந்து பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் டெய்ல் எண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு மாதிரியே பாருங்கள். அப்போ உங்களுக்கு லேசி. ஓகே. திருப்பி வந்து ஸ்கிப் பண்ணட்டுமா ஒரு ஸ்டிச்சு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இந்த துணில தான் நான் செயின் ஃபை பண்ணினேன். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணட்டுமா. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அப்படி செய்ய போக்கில் வந்து உங்களுக்கு வந்து 5 பெட்டல்ஸ் வரும். ஓகே. ஸோ இது 1 2 இங்கால வந்து 3 வரும், இங்கால ஒரு 4 வரும், இந்த துணில் வந்து ஒரு 5 வரும். ஓகே. ஸோ கடைசிக்கு வந்து நீங்கள் பண்ணிவிட்டு மீட்டப் ஒன்று பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த லூப்ஸ் வந்து கூடைக்கும் குறைச்சலிக்கும் மீண்டும் சம்டைம்ஸ் அங்கிட்ட மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிற பிரச்சனையும் டேயில் சேப்பல்ஸ் வந்து ஃப்ளவருக்கு கீழே வர்றது தானே. அதனால நீங்கள் வந்து அப்படியே போதாட்டி வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணுங்கள். அப்படியே கூட இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணினா சரி. எப்படி இருந்தாலும் ஓகே. ஓகே. உங்களுக்கு வந்து 5 இந்த பெட்டல்ஸ் வந்தாலும் ஓகே, 4 வந்தாலும் ஓகே. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. பொதுவாக ஃப்ளவர்ஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறல தானே. ஸோ அதுக்கு மாதிரி பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணினா ஓகே. ஓகே. ஸோ நான் வந்து 5 பெட்டல்ஸு செஞ்சுட்டேன் சேப்பிளில். ஓகே. ஸோ நான் ஆல்மோஸ்ட் கடைசிக்கு வந்துட்டேன். ஸோ இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ஸ்டிச்சில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச்சை பண்ணுறேன். ஓகே. பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இது வந்து பெருசாக வந்து விட தேவையில்லை. சேப்பல் துண்டுகளுக்கு வந்து லீவ்ஸுக்கு வந்து கொஞ்சம் விடணும். ஓகே. ஸோ கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சில் மாதிரி எடுத்துட்டு நீங்கள் புல் த்ரூன்னு பண்ணிவிட்டுட்டு டைட்டன் ஆஃப் பண்ணிவிட்டுட்டு சரி. ஓகே. ஸோ இப்படி வரும். இது வந்து ஹைட் பண்ணி விட்டுட்டு சரி. ஓகே. ஸோ சேப்பல்ஸில் வந்து அவங்க வந்து 3 செய்ய சொல்லிக்கிறாங்க. ஸோ 3 செஞ்சுட்டு ரெடி பண்ணி வச்சா ஓகே. ஓகே. இப்போ நாங்கள் லீவ்ஸை சேர்ப்போம். ஓகே. ஸோ லீவ்ஸ்லேயே வந்து 3 செய்ய சொல்லிக்கிறாங்க. ஓகே. ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும், செயின் 10 பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்லிப் நாட்டை பண்ணிவிட்டு ஸ்லிப் நாட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 10 செயின்ஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே. ஓகே. ஸோ 10 செயின்ஸ் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரம் த செகண்ட் செயின் ஃப்ரம் ஹுக். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் செயினை வந்து விடுறீங்க. ஃபஸ்ட் செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் என்ன செய்கிறீங்க, நீங்கள் வந்து செகண்ட் செயினில் வந்து சிங்கிள் குரோஷே தானே பண்ண சொல்லிக்கிறாங்க. செகண்ட் செயினில் சிங்கிள் குரோஷே பண்ணுறதோட நீங்கள் வந்து உங்களோட வயரை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து சிங்கிள் குரோஷேயில் வந்து இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ பண்ணுவீங்க தானே. புல் த்ரூ பண்ணுறதோட வந்து நீங்கள் வந்து சிங்கிள் குரோஷே கம்ப்ளீட் பண்ணவான இதோட வந்து நீங்கள் உங்களோட வயரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே. ஸோ அந்த துண்டில் வச்சுட்டு ஹுக்குக்கும் ஒர்க்கிங் யானுக்கு நடுவில் நீங்கள் உங்களோட வயரை வச்சு ஓகே நீங்கள் வந்து உங்களோட சிங்கிள் குரோஷே முடிச்சிங்கன்னு சொன்னால் சரி. ஓகே. இப்படித்தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை, நோ ப்ராப்ளம். எப்படி சரி கனெக்ட் யானை இப்படி சும்மா நார்மலாக உங்களோட வயரை வச்சு பின்னிட்டு போனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே, அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, இப்போ ஸ்டிச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த செயினில் பண்ண போக்கில் நீங்கள் இந்த வயரம் வச்ச மாதிரி தான் பின்னணும். ஓகே. ஸோ சிங்கிள் குரோஷே வந்து பண்ண போக்கில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் வந்து HDC பண்ண போக்கில் இதில் வந்து இன்சர்ட் பண்ண போக்கில் உங்களோட வயருக்கும் எங்கிட்டால பண்ணணும். ஓகே. ஸோ சேர்த்த மாதிரி
பின்னிட்டு போனீங்கன்னு சொன்னால் நடுவில் வந்து வயர் நிற்கும். ஓகே, ஸோ ஹெச்டிசி. அடுத்த ஸ்டிச்சில் வந்து டிசி வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஸோ யானோவை அடுத்த ஸ்டிச்சில் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. ஸோ வயர் வந்து பாருங்கள், அதில் அதோடு நீங்கள் வந்து வச்ச மாதிரி பின்னினீங்கன்னு சொன்னால் செயினோடு வரும். ஓகே, டிசி அங்கிட்டிங்கிட்ட கொஞ்சம் வளையும், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வயர் வார சுட்டி பொறுவைக்கு அங்கிட்டிங்கிட்ட உங்களுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 3 த்ரெபிள் செய்ய சொல்லிக்கிறாங்க. த்ரெபிள்ன்னுட்டு. ஸோ அடுத்த 3 ஸ்டிச்சஸ்லேயும் வந்து நீங்கள் த்ரெபிள் செய்யணும். த்ரெபிள் எப்படி செய்கிற, யானோவை 2 முறை உங்களோட ஹுக்கில் வந்து சுற்றுங்க. ஓகே, சுற்றிட்டு இன்சர்ட் பண்ணுங்கள் வயரோட. ஓகே, ஸோ வயர் வாரத்துக்கு மாதிரி இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ பண்ணுறீங்க. அப்புறம் யானோவை புல் த்ரூ டு யானோவை புல் த்ரூ டு யானோவை புல் த்ரூ டு. ஓகே, திருப்பி வந்து 2 சுற்று யானோவை பண்ணுறீங்க. அடுத்த ஸ்டிச்சில் வந்து உங்களோட ஹுக்கை இன்சர்ட் பண்ணுறீங்க. வயரு மீக்கும் யானோவை புல் த்ரூ டு யானோவை புல் த்ரூ டு யானோவை புல் த்ரூ டு. ஸோ த்ரெபிள் வந்து டபுள் க்ரோஷேவை விட கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து த்ரெபிள் 2 லூப் 2 சுற்றுறீங்க. இன்சர்ட் புல் த்ரூ டு யானோவை புல் த்ரூ டு யானோவை புல் த்ரூ டு. ஓகே, அடுத்தது வந்து டிசியை பண்ணட்டுமா. ஓகே, ஸோ யானோவை அடுத்த ஸ்டிச்சில் டிசி. ஓகே, ஸோ வயரிங் வைக்கும், உங்களோட வந்து ஸ்டிச்சிங் வைக்கும். ஸோ இந்த வயர் வாரத்துக்கு மாதிரி நீங்கள் உங்களோட ஹுக்கை இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ பண்ணினா உங்களோட வயர் வந்து உங்களோட இதுக்கும் நடுவில் இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு டிசி ஒன்று வரும். அடுத்ததில் வந்து ஒரு ஹெச்டிசி ஒன்று வரும். ஓகே, அதுக்கு பிறகு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒன்று வரும். இங்கே வந்து ஒரு ஸ்டிச் ஒண்டிக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்டிச்சில் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே ஒன்று பண்ணுறீங்க. திருப்பி வந்து அதே ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே ஒன்று பண்ணுங்கள். சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் 1 ஒன்று பண்ணட்டும். ஓகே, ஸோ செயின் 1 பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே ஸ்லிப் ஸ்டிச் ஆன் த சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு போட்டிக்கிறாங்க. ஸோ உங்களோட சிங்கிள் க்ரோஷே எங்கே இருக்குது, இந்த துணில் இருக்குது. ஸோ இதில் இப்படி போஸ்ட் மாதிரி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணட்டுமா. ஓகே, அப்போ தான் அந்த பாயிண்ட் மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த துணியில் நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணணும். இப்படி பாயிண்ட் ஒன்று மாதிரி வரும். ஓகே, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் உங்களோட வயரை வந்து மடிங்க. ஓகே, மற்ற பக்கத்துக்கு வந்து வாரத்துக்கு மாதிரி மடிச்சுட்டு உங்களோட டெய்ல் எண்டு மிக்கும் எவ்வளோ நீட்டத்துக்கு தேவையில்ல ஒரு அளவுக்கு மாதிரி வச்சுக்கோங்க டெய்ல் எண்டை. ஓகே, அதுக்கு பிறகு வந்து அப்படியே பின்னிட்டு போகிறது தான். ஓகே, ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து திருப்பி வந்து சிங்கிள் க்ரோஷே அதே ஸ்பேஸில் வந்து பண்ணட்டுவோம். ஓகே, ஸோ நாங்கள் இந்த துணியில் சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை டர்ன் பண்ணுறதோட திருப்பி இன்னொரு சிங்கிள் க்ரோஷே வந்து பண்ண. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கடைசி ஸ்டிச்சில் வந்து 3 சிங்கிள் க்ரோஷே பண்ணிப்பீங்க. சிங்கிள் க்ரோஷே செயின் 1 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் க்ரோஷேயில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச்சு பண்ணிவிட்டு அதே இடத்துல வந்து திருப்பி சிங்கிள் க்ரோஷே வந்து பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டிச்சில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற ஸ்டிச்சஸ் இது ஹெச்டிசி டபுள் க்ரோஷே த்ரெபிள் டபுள் க்ரோஷே ஹெச்டிசி சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு மீட்டப் ஒன்று பண்ணும். ஓகே,
ஸோ நீங்கள் வந்து பின்ன பூக்களை இங்காலிக்குமே வயர், ஸோ இந்த வயருக்கு மேலால் நீங்கள் பின்னிட்டு போகும். ஓகே ஓகே. ஸோ நான் வந்து ஹெச்டிசி பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த துணில் வந்து நான் சிங்கிள் குரோஷே ஒன்று பண்ணுவேன். ஓகே, சிங்கிள் குரோஷே ஒன்று பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணிட்டுப்போம். ஓகே, ஸோ இந்த துணில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போக்குள்ள நான் வந்து இந்த வயருக்கு தானே வயரையும் வந்து இங்கேயால் மேனேஜ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பண்ணிவிட்ருவோம். ஓகே, அதுக்கு பிறகு வந்து அவங்க செயின் ஒன்று பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே, இப்படி சரி நீங்கள் வந்து செயின் 1 பண்ணிவிட்டு ஓகே, செயின் 1 பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக்கி வெட்டினா நல்லா உங்களோட வந்து யானை. ஓகே, ஏண்டா இது தான் நீங்கள் வந்து இதை வந்து கவர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ செயின் 1 பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புல் ஒன்று பண்ணிவிட்டு சரி. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுற்றினாலும் ஓகே, சுற்றிட்டு நீங்கள் வந்து இதை வந்து இப்படி சுற்ற போகிறீங்க. ஓகே, லீவ்ஸுக்கு கொஞ்சம் யானை விட்டால் தான் நீங்கள் இப்படி சுற்றின மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வந்து க்ளூ பண்ணிடலாம். ஓகே,